ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கேரியர் கைடன்ஸ் பாலா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற அனைத்து மாணவர்களும், அதாவது சாதிக்க துடிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ ஏன் சார் அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டில் நான் ஒரு 12 வருஷமாக இருக்கிறேன், இந்த டீச்சிங் ஃபீல்டில். ஸோ என்னோட அனுபவத்தில் நான் நிறைய மாணவர்களை நெக்ஸ்ட் லெவல், அதாவது உங்கள் லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், திருப்பியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் எல்லாரோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் செட்டில் ஆகணும். ஓகேவா? செட்டில் ஆகணுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட முழுக்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் போயிட்டு நம்ம செட்டில் ஆகிறதா நம்ம லைஃப் செட்டில்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஒரு வீடியோ வந்து உங்கள் லைஃபே அடுத்ததில், அதாவது என்ன ஃபீல்டில் போகணும், ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பன் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு. ஸோ முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இது மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலது நம்ம ஸ்கூல்லையும் கிடச்சிருக்கோம். பட் நான் ப்ராக்டிக்கல், நான் எது பேசினாலும் இங்கே நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரூவன் மெத்தட் வச்சு தான் நான் பேசுகிறேன். எதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரியாவோ ஒரு தியரட்டிக்கலாவோ நான் சொல்ல கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கல் ப்ரூவான தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது பேரண்ட்டும் கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஒரு எல்கேஜி யூகேஜி அப் டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு ரிலேட்டிவ் வராங்க, இல்லை நீங்களே நம்ம குழந்தைகிட்ட கேட்குறீங்கன்னா, பாப்பா என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, தம்பி என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐ வாண்ட் டு பிகம் ஏ கலெக்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐ வாண்ட் டு பிகம் ஏ என்ஜினியர்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ உங்கள் குழந்தைங்க கிட்ட, அதாவது யாரோட குழந்தைங்கள்லாம் இப்போ நீங்கள் 10th மேலே வந்திருக்காங்க இல்லையா, 10th 11th இல்லை காலேஜ்லேயே இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அதே மைண்ட் செட்டில் அதே ஒரு கோலோடு இருக்காங்கங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? 90% பேர், நான் என்னோட ப்ராக்டிக்கல் அனாலிசிஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் 90% ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட கோலை, அதாவது ஆஃப்டர் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கோலை வந்துட்டு இதை தான் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிறத அவங்களோட கோலை ஓப்பனாக சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தயக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ நம்மளோட கோலை, அதாவது நான் என்னவோ ஆக போறேங்கிறது அந்த கோலே சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து எங்கே படித்தாலும் யூஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த கோலை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறது? நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸாக நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. பட் குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸு, இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய சோசியல் மீடியாஸில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்துட்டு அவங்களோட சாதிக்க துடிக்கிற ஆசை இருந்தாலும் இந்த ஒரு சில நெகட்டிவ், அதாவது டிஸ்ட்ராக்ஷனால அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, ஒரே ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் என்னவா ஆக போறீங்கன்றத அந்த ட்ரீமை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. அதாவது அந்த கோலை வந்து செட் பண்ண சொல்லுங்க. ஸோ செட் பண்ணிட்டு, அதாவது கோல் மட்டும் செட் பண்ணா பத்தாது. ஏன்னா ஒரு நைட்டு இப்போ நான் ஒரு வீடியோ, நான் அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை எங்கேயாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அதை பார்த்துட்டு, ஸோ அடுத்த செகண்ட் வந்து நம்ம லைஃப் மாறிடுமான்னா மாறாது. வெறும் ட்ரீம் மட்டுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்க காலையில எந்திரிக்கிறது ஒரு ட்ரீம்லயே எந்திரிக்கிறதா, ட்ரீமுக்கு வேண்டி எந்திரிக்கிறதா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். ஸோ அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ள என்ட்ராகணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன ஃபீல்டு படிச்சாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டு படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, எனி டிகிரி நீங்க எடுத்து இப்போ உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காலேஜ் லைஃபை தெளிவா நீங்க சொல்லிருங்க. இந்த 4 இயர்ஸ் லைஃபோ இல்லை 5 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த கோர்ஸ் டியூரேஷன் பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ஜினியரிங் அப்படின்னா இந்த 4 இயர்ஸ் நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, ஓகேங்களா, இந்த 4 வருஷம் லைஃப் தான் நம்மளோட 40 வருஷம் லைஃபை மாற்ற போகுது. அந்த 40 வருஷம் லைஃபை முடிவு பண்ண போறதே இந்த 4 இயர்ஸ் படிப்பு தான்.
அப்ப நம்ம இந்த படிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம என்ன நினைச்சிட்டு உள்ள வரோம்னா, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 12வதோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் போனா ஒரு புக்கை நோட்டை தூக்கிட்டு ஜாலியா சினிமா மாதிரி போகணும். ஸோ 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மைண்ட் செட்ல தான் அவங்க காலேஜ் அப்ரோச் பண்றாங்க. நம்ம முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்மளோட 40 வருஷம் லைஃப்பை முடிவு பண்ற போறதே இந்த 4 வருஷம் படிப்போம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்ப நம்ம இதை எப்படி படிக்கணும்? ஸ்கூல்ல வந்துட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ஓடுற அப்படின்னா, உங்க குழந்தைங்க ஓடிச்சு இல்ல நம்ம ஸ்டூடெண்ட் ஓடுறீங்க அப்படின்னா, காலேஜ்ல வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம வேகமா ஓடணும், இந்த ரேஸ்ல இருக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட லைஃப், அதாவது உங்களோட தலைமுறையும் மாத்தணும், நம்ம அப்பா அம்மாவையும் அடுத்த லெவல் கொண்டு வரணும். அப்படின்னா இந்த 4 இயர்ஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நிறைய கத்துக்கணும், உங்களோட ட்ரீமை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு பாதி பேர் உங்களையும் நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர் வந்து உங்களோட கோலுக்கு ஒவ்வொரு நாளும் உன்னோட பாஸ்ட் 24 ஹவர்ஸ் எடுங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல உன்னோட கோலுக்கு வேண்டி, உன்னோட ட்ரீமுக்கு வேண்டி எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்ப வருஷத்துக்கு 365 நாள். அந்த 365 நாள்ல ஒவ்வொரு 24 ஹவர்ஸும் நீ எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. அப்ப நீங்க திரும்பி பாருங்க. அதாவது வெறும் கோல் மட்டும் செட் பண்ணிட்டு நம்ம ட்ரீம்ல இருக்கக்கூடாது. வெறும் ட்ரீம் வச்சு கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது. கண்டிப்பா ட்ரீம் பிளஸ் ஆக்ஷன் வேணும். ஸோ என்னோட பர்சனல் இது என்ன அப்படின்னா, நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணுங்க. நம்ம டெஸ்டினேஷனே தெரியாம இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்மளோட டெஸ்டினேஷனே தெரியாம நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல போய் இறங்குவீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு நம்ம பஸ் ஏறி போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, என்ன ஊருக்கு போறோன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பஸ்ல நம்ம ஏற முடியும். நீ எந்த ஒரு டெஸ்டினேஷனும் தெரியாம, எந்த ஒரு கோலும் இல்லாம நீ இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கிடைக்கிற வேலைக்கு தான் நம்ம போக முடியும். நீ ஆசைப்பட்ட வேலைக்கு போகணுமா, கிடைக்கிற வேலைக்கு போகணுமா, நீ தான் முடிவு பண்ணணும். கிடைக்கிற வேலைக்கு போனேன்னா காலம் பூரா நீ கஷ்டப்படணும். ஆசைப்பட்ட வேலைக்கு போனேன்னா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நீ லைஃப்ல என்ன ஆகுதுன்னு ஆசைப்பட்டியோ அடுத்த லெவல்ல உன்னோட ஜென்ரேஷனே நீ மாத்தக்கூடிய சக்தி உன் கையில மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது உன்னை 10 தலைமுறையோட ஏழ்மையும் ஒரே தலைமுறையில மாற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை தான் இன்னைக்கு அத்தனை பேரும் கல்வி நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. பட் அதை கரெக்டா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை படிச்சா அந்த இடத்துக்கு போகணும். அதாவது நம்ம ஒரு சில கேட்டகரி சொல்லுவாங்க, நம்ம லைஃப்ல வந்துட்டு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருந்தணும்னு. ஸோ ஒரு 20 வருஷம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு டிகிரி முடிச்சாலே நமக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ அப்ப இன்னைக்கு இருக்கிற சினாரியோ அப்படி கிடையாது. ஏன்னா பாப்புலேஷன் நம்பர் 1, ஓகேங்களா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஸில் நீ இன்னுமே பின்னாடி போயிட்டு இருந்தீங்க, சோசியல் மீடியா, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபன் வீடியோஸோ நிறைய அன்வான்ட் மேட்டர்ஸ்ல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா எகெயின் வந்து என்ன ஆகும், நீ வந்து லைஃப்ல முன்னேறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கோலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டூரேஷனுக்குள்ள நான் ஜெயிக்கணும். ஒரு பிளான் ஃபர்ஸ்ட் பண்றீங்க, உன்னோட ட்ரீம் என்ன இதுதான் ஃபிக்ஸ் பண்றீங்க. எப்பயுமே நம்மளோட கோல் மஸ்ட் பி சிங்கிள், ஒரே ஒரு கோலா தான் இருக்கணும். மல்டிபிள் கோல் இருந்துச்சுன்னா லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் வச்சு நீங்க அச்சீவ் பண்ணி அதில் ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டு நீங்க என்ன அடிஷனல் கோல்ஸ் வச்சாலும் அந்த கண்டிப்பா 1 by 1 அச்சீவ் பண்ண முடியும். எந்த இனிஷியலா எந்த ஒரு கோலும் இல்லாம உங்களால ஸ்டார்டிங் எடுத்தோடனே மல்டிபிள் கோல்ஸ் வச்சீங்க அப்படின்னா 200% நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கோர்ஸ் நீ எடுத்து எந்த காலேஜில் எந்த டிகிரி நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் அடுத்த டிகிரி முடிச்சு நெக்ஸ்ட் 1 இயருக்குள்ள நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் பிளானை நீங்க பக்காவா பிளான் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதுக்கு இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன சார் மெயினா வேணும் அப்படின்னா, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. ஸோ டிசிப்ளின் பிளஸ் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு சக்சஸ். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீகால் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நான் சொன்னதே, எந்த குழந்தைங்களும் கோல் இல்லாம படிக்க வைக்காதீங்க.
அதே போல படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க நீங்களும் எந்த ஒரு கோல் இல்லாம படிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீம் செட் பண்ணுங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் சொன்ன இதே தான், டிசிப்ளின் பிளஸ் கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? தொடர்ந்து நீ அதை ஒரு நாள் விடக்கூடாது. 365 டேஸ் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 1 hour ஆவது உன்னோட கோலுக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நம்ம சாப்பிட மறக்கிறோமோ மறக்கலையோ, நம்மளோட கோல் இதுதான். நீ ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நான் மொபைலும் பார்ப்பேன், டிசிப்ளினும் என்கிட்ட கிடையாது, நான் எனக்கு வேலையும் நல்ல இடத்துல வேணும், 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வேணும்னா கண்டிப்பா 200% நடக்காது. ஸோ இப்ப இருக்கிற சாதிக்க துடிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2வது அந்த கோலை அட்டைன் பண்றதுக்கு வந்துட்டு நமக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் பிளஸ் வந்து கன்சிஸ்டன்சி. அந்த கோலை கன்சிஸ்டண்டா நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா கன்சிஸ்டண்டா நீ ஒர்க் பண்ணணும். ஈக்குவல் டு சக்சஸ். இந்த 2ம் பண்ணுனா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ லைஃப்ல முன்னேறணும்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது ஓரியன்டான, உங்களுக்கு கேரியர் ஓரியன்டான நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.